விலகி செல்வதால் வீரியமாய் வளர்ந்து விடுவாய் என்றால் அதுவே உன் விருப்பம் என்றால் தூரமாய் தனியாய் நிழலாய் இருந்துவிடு என்று கமல்ஹாசன் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். 13 ஆண்டுகள் ஒரே வீட்டில் கமல்ஹாசனுடன் ஒன்றாக வாழ்ந்த நடிகை கௌதமி அவரை விட்டு பிரிந்து விட்டதாக நேற்று அறிவித்து பரபரப்பை கிளப்பினார். இந்த நிலையில் அவரது பிரிவு குறித்து முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் கமல்ஹாசன். அந்த அறிக்கையில் கௌதமி மறக்க முடியாத ஒரு மரபு கவிதை, சேர்வதும் செல்வதும் தனிப்பட்ட தகவு, வேற்றுமையில் இருந்த ஒற்றுமை விலகி செல்வதில் வீணாகி விடுவதில்லை என்ற விபரீத கொள்கை உடையவன் நான். என் மீது விழும் எச்சம் உன் மீதும் விழாது என்று சொல்வதில் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. என்னுடன் இருந்த தனிப்பட்ட சந்தோஷம் இன்றும் என்னுடன் கைகோர்த்து கொண்டு வரும் என்பதில் வருத்தமில்லை. விலகி செல்வதால் நீ வீரியமாய் வளர்ந்து விடுவாய் என்றால் அதுவே உன் விருப்பம் என்றால் தூரமாய் தனியாய் நிழலாய் இருந்துவிடு. என் தட்டில் வந்து விழுவதை நான் தானே தீர்மானிக்க வேண்டும். தட்டில் இருந்து விழும் மற்ற மலங்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? தூரமாய் இருந்தால் நல்லது என்று நீயே தீர்மானித்தாய், நீயே தூரமாகி விட்டாய். இருந்தும் என்னுள் நானே எனக்குள் விதித்த தண்டனை என்று சொல்ல மாட்டேன். எனக்குள் இருக்கும் இன்னொரு வடிவம் இன்று சற்று விலகி விழுந்துவிட்டது என்று சொல்வதில் தனிப்பட்ட பெருமை இல்லை. ஏனெனில் நீயே உனக்குள் தனி மரம் என்ற வனாந்தரத்தில் வசந்தமாய் வளர்ந்து விட்டாய். உனக்குள் என்றும் அன்புடன் கமல். இவ்வாறு அந்த அறிக்கையில் கமல் கூறியுள்ளார். ஆனால் இந்த அறிக்கையை கமல் எழுதவில்லை, யாரோ லீக் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.